இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 கோர்ஸ் பிக்கான கத்தியகண்டனுடைய செகண்ட் லெசனான டைரிக்கா ஏக் பண்ணா, டைரியினுடைய ஒரு பக்கம், நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டரான சீதாராம்ஜியினுடைய மெமரிஸ் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சீதாராம்ஜியை பற்றி ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். जीवन परिचय. श्री सीताराम से कसरिया का जन्म 1892 में राजस्थान के नवलगढ़ नामक स्थान पर हुआ था. நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டரான சீதாராம்ஜி ராஜஸ்தானில் நவல்கட் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு. இன்ஹே வித்யாலய் ஜானே கா அவசர் பிராப்த் நஹி ஹுவா. அவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவருடைய ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருந்துச்சு. அத்தகனா எனவே, इन्होंने स्वयं ही पढ़ना लिखना सीखा. அதனால் அவரே எழுத படிக்க கற்றுக்கிறாரு. बाद में ये व्यापार के व्यवसाय से जुट गए. அதுக்கப்புறம் அவர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிஸ்னஸில் அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. इनका जन्म तो राजस्थान में ही हुआ था. அவர் பிறந்தது என்னமோ ராஜஸ்தானில் தான். किंतु ஆனால் इनका अधिकांश जीवन कोलकाता में ही बीता. ஆனால் அவர் அதிகப்படியாக இருந்தது கொல்கத்தாவில் தான். ये अनेक साहित्यिक सांस्कृतिक और नारी शिक्षण संस्थाओं के प्रेरक संस्थापक और संचालक रहे. நம்ம சீதாராம்ஜி மெனி லிட்ரரி இன்ஸ்டிடியூஷன், கல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன், உமன்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய அமைப்பினுடைய பிரேரக், ஒரு மோட்டிவேட்டராகவும், சன்ஸ்தாபக் ஃபவுண்டராகவும், சஞ்சாலக் ரஹே, அந்த அமைப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறவராகவும் இருந்திருக்கிறாரு. ये देश की स्वतंत्रता के प्रति गंभीर थे. இந்தியாவின் சுதந்திரத்தின் மீது ரொம்ப அக்கறை கொண்டவரா, ரொம்ப சின்சியராக இருந்திருக்கிறாரு. महात्मा गांधी के आह्वान पर उन्होंने स्वतंत्रता आंदोलन में बढ़ चढ़ कर हिस्सा लिया. அப்போ காந்திஜி இவரை கால் பண்ணுறாரு, கூப்பிடுறாரு, வந்து கலந்துக்கோங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு. அப்போ நல்ல ஒரு தீவிரமாக இறங்குறாரு சுதந்திர போராட்டத்தில். இன் ஆந்தோலன் கே தௌரத் இன்ஹே ஜெயில் பி ஜானா படா. அந்த மாதிரி போராட்டத்துல எல்லாம் நிறைய தடவை அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. ஏ குச் தின் தக் ஆசாத் ஹிந்து ஃபோஜ் கே மந்திரி பி ரஹே. அப்போ அந்த ஆசாத் ஹிந்து ஃபோஜினுடைய ஒரு லீடராக இருந்திருக்கிறாரு. 1962 में भारत सरकार ने इन्हें पद्मश्री के सम्मान से सम्मानित किया. 1962ல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அந்த அவார்டை கொடுத்து இவரை கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. 1982 में इनका निधन हो गया. दे passed away. 1982ல் இவர் காலமானார். पाठ का सार. डायरी का एक पन्ना पाठ सीताराम से कसरिया जी द्वारा लिखित एक संस्मरण है जो हमें 26 जनवरी 1931 के दिन की घटनाओं के बारे में बताता है. இந்த லெசனில் நம்மளுடைய சீதாராம்ஜி அவருடைய டைரியினுடைய 26 ஜனவரி 1931 அந்த டேயினுடைய மெமரிஸை நம்மக்கிட்ட சொல்கிறாரு. 26 जनवरी 1930 को पहली बार सारे हिंदुस्तान में स्वतंत्रता दिवस मनाया गया था. இப்போ ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளுடைய கண்ட்ரியில் எப்போ கொண்டாடப்பட்டது? 26 जनवरी 1930ல். और 26 जनवरी 1931 को फिर से मनाया जा रहा था. நெக்ஸ்ட் இயரும் கொண்டாடினாங்க. இப்போ அந்த டேயை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல சீதாராம்ஜி சொல்கிறாரு. इसके प्रचार में ही 2000 रुपये खर्च हुए थे. ஒன்லி 2000 रुपीस தான் இந்த பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணப்பட்டதாமா. कलकत्ता के सभी मकानों पर भारत का राष्ट्र झंडा फहरा रहा था. அப்போ கல்கத்தா சிட்டியில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்லையும் நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பறக்க விடப்பட்டிருந்தது. और बहुत से मकान तो इस तरह सजाया गए थे जैसे उन्हें स्वतंत्रता मिल गई हो. அப்போ நிறைய பில்டிங்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணதை பார்த்தா நம்மளுக்கு ஃப்ரீடமே கிடைச்சிட்ட மாதிரி அவங்க அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. पुलिस अपनी पूरी ताकत के साथ பூரே ஷஹர் கஸ்த் லக் ரஹி தி. இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் புலிஸும் அவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸை இறக்கியிருந்தாங்க ஃபுல் சிட்டியில். ना जाने कितनी गाड़ियाँ शहर भर में घुमाई जा रही थी. அன்கவுண்டபிள், எத்தனை வண்டி அங்கே ரோமிங்கில் இருந்துச்சுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஃபோர்ஸை இறக்கியிருந்தாங்க. குட் சவாரோ காபி பிரபந்த் கியா கயா தா. புலிஸ்மேன் ஹார்ஸ்மென் ஃபோர்ஸ் அதையும் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். मॉन्यूमेंट के नीचे जहां शाम को सभा होने वाली थी उस जगह को सुबह के 6 बजे से ही पुलिस घेर लिया था. அன்றைக்கி 1931 ஜனவரி 26 அன்னைக்கு மான்யூமெண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அந்த இடத்த பார்த்திங்கன்னா மார்னிங்
6 பிரிட்டிஷ் போலீஸ் வந்து சரவுண்ட் பண்ணிடுறாங்க. श्रद्धानंद पार्क में बंगाल प्रांतीय विद्यार्थी संघ के मंत्री अविनाश बाबू ने झंडा गाड़ा तो उन्हें पुलिस ने गिरफ्तार कर लिया. செக்ரட்டரி ஆஃப் த பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் மினிஸ்ட்ரி அவினாஷ் பாபு கொடியை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. तारासुंदरी पार्क में बड़ा बाजार कांग्रेस कमेटी के युद्ध मंत्री हरिश्चंद्र सिंह झंडा फहराने गए परंतु वे पार्क के अंदर ही ना जा सके. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் கமிட்டியோட மினிஸ்டர் ஹரிச்சந்திர சிங் அந்த தாரா சுந்தரி பார்க்குக்கு உள்ளார போய் கொடியை ஏற்றலான்னு போகிறாரு. பார்க்குக்கு உள்ளே கூட அவரை வந்து அலோ பண்ணலை. मारवाड़ी बालिका विद्यालय की लड़कियों ने अपने विद्यालय में झंडा फहराने का समारोह मनाया. मारवाड़ी गर्ल्स हायर सेकेंडरी स्कूलिல் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கொடியேற்ற விழாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் 2-3 बजे 2-3 மணிக்கெலாம் புலிஸ் கையே ஆத்மியோக்கோ பக்கட்டுக்கர் லே கை நிறைய பேரை உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. जिनमें मुख्य कार्यकर्ता பூரணதாஸ் அவர் புருஷோத்தம ராய் பீத்தே. அதில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரணதாஸும் புருஷோத்தம ராயும். பூரணதாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டரான சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சுபாஷ் பாபுக்கே ஜுலுஸ்கே பூரி ஜிம்மேதாரி பூரணதாஸ் பர்த்தி. இப்போ நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டரான சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த போராட்டத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூரணதாஸ் தான். அவங்கள ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சுதந்திரதா கி இஸ் யாத்ரா மே சுதந்திர போராட்டத்தின் இந்த யாத்திரையில் ஸ்திரீயோ ஏக் அகம் பூமிகா நிபாயி பெண்கள் ஒரு ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸ்திரீ சமாஜ் ने भी अलग अलग जगहों से अपना जुलूस निकालने और सही जगह पर पहुंचने की पूरी तैयारी और कोशिश की थी. இப்போ அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்லேருந்து பெண்கள் வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து ஒவ்வொரு குரூப்பாக உங்களுக்கு கேதர் ஆகிட்டு அவங்க ஒரு ஊர்வலத்தை கிளப்புறாங்க. பார்த்திங்கன்னா அந்த சரியான அந்த மான்யூமெண்ட்டுக்கு அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, பெண்களும் கூட. इतनी बड़ी सभा ऐसे खुले मैदान में कभी नहीं हुई. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸில் இவ்வளோ ஒரு பெரிய மீட்டிங் நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுடைய சீதாராம்ஜி சொல்லியிருக்கிறாரு. யஹ் சபா ஏக் ஓப்பன் லடாயி தி. இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சர்க்காரை எதிர்த்து நம்மளுடைய இந்திய மக்கள் செய்த ஒரு டைரக்ட் ஒரு ஃபைட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல. புலிஸ் கமிஷனர்னே நோட்டீஸ் நிக்கால் தியாத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் போராட்டம் நடத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு 1931 ஜனவரி 25 புலிஸ் கமிஷனர் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கிறாரு. என்னன்னா அமுக் தாரா கே அனுசார் கோயி சபா நஹி ஹோ சக்தி. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல கேதர் ஆகி மீட்டிங் போடக்கூடாது. சபா மே பாக் லேனே வாலே தோஷி சமஜே ஜாயேங்கே. இப்போ நீங்கள் அந்த சபாவில் நீங்கள் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணிங்கனாலும் அவங்களையும் ஒரு கிரிமினலாக தான் நாங்கள் இங்கே பார்ப்போம் அப்படின்னு புலிஸ் கமிஷனர் வந்து நோட்டீஸ் விட்டுடுறாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்மள கவுன்சில் கி ஓர் சே நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டோட கவுன்சில் அந்த சைட்லேருந்து நோட்டீஸ் நிகாலா தா. அதே 1931 ஜனவரி 25 நம்ம பக்கத்துலேருந்து நோட்டீஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாரக் கே நீச்சே ठीक 4:24 पर झंडा फहराया जाएगा. சரியா 4:24 மணிக்கு கொடி ஏற்றப்படும். ததா சுதந்திரதா கி பிரதிஞா படி ஜாயேகி. அதே மாதிரி அதே நேரத்தில் சுதந்திர உறுதிமொழியும் பிளட்ஜ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதுவும் அந்த இடத்துல ரீட் பண்ணப்படும் அப்படின்னு நம்மளுடைய கவுன்சில் சைட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வெளியே வருது. சர்வசாதாரணக்கு உபஸ்தித் ஹோனி சாஹியே. எல்லாரும் ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல மீட்டிங்கில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னும் வந்து அந்த நோட்டீஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. தோனோ நோட்டீஸ் ஏக் தூஸ்ரேக்கே விருத்ததே. 2 நோட்டீஸும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த மாதிரி 1931 ஜனவரி 26 அன்னைக்கு நம்மளுடைய இந்திய சுதந்திரத்திற்காக கல்கத்தா சிட்டி ஃபுல்லாக மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை போராடி இருக்கிறாங்க. ठीक 4:10 पर सुभाष बाबू अपना जुलूस लेकर मैदान की ओर निकले.
சரியாக 4:10க்குலாம் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டரான சுபாஷ் சந்திர போஸ் அவரோட ஊர்வலத்தோட அந்த ஓப்பன் கிரவுண்டை நோக்கி கிளம்புறாரு. ஜப் வே லோக் मैदान के मोड़ पर पहुंचे तो पुलिस ने उनको रोकने के लिए लाडियांग बरसानी शुरू कर दी. அப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸோட ஊர்வலம் அந்த ஓப்பன் கிரவுண்டை ரீச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா புலிஸ் அவங்கள தடுக்கிறதுக்காக லத்தி சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பகுத் சே லோக் காயல் ஹோ கயே, நிறைய பேர் அதனால் காயப்படுறாங்க அந்த இடத்துல. சுபாஷ் பாபு பர் பி லாடியாங் படி, அப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸ் மேலேயும் தடியடி நடத்தப்படுகிறது. பரந்து ஃபிர் பி சுபாஷ் பாபு பகுத் ஜோர் சே வந்தே மாதரம் போல்தே ஜா ரஹே தே. அப்பையும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு சொன்னதை விட இன்னும் ஒரு உணர்ச்சியாக வந்தே மாதரம்னு சொல்லிட்டு போகிறாரு. கிஸ்தீஸ் சட்டர்ஜி கா சிர் ஃபட் கயா தா, சட்டர்ஜியினுடைய மண்டை உடையப்படுகிறது. ஏக் தரஃப் இஸ் தரஹ் கா மாஹவுல் தா, ஒரு சைடு இந்த மாதிரி அப்படி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் தூஸ்ரி தரஃப் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மான்யூமெண்ட் கே நீச்சே சீடியோ பர் ஸ்திரீயாங் ஜண்டா ஃபஹரா ரஹிதி, இந்த சைடு கரெக்டாக அந்த மான்யூமெண்ட்டினுடைய ஸ்டெப்ஸில் ஏறி பெண்களெல்லாம் கொடியை ஏற்றிடுறாங்க. அவர் சுதந்திரதா கி பிரதிஞா பட் ரஹிதி, சுதந்திர உறுதி மொழியை வாசித்து விட்டார்கள் பெண்கள். सुभाष बाबू को भी पकड़ लिया गया और लाल बाजार लॉकअप में भेज दिया गया. சுபாஷ் சந்திர போஸை அரெஸ்ட் பண்ணி லால் பாசார் லாக்கப்பில் போட்டுடுறாங்க. குछ देर बाद ही स्त्रियां वहां से ஜன் சமூக பனாக்கர் ஆகே பட்னே லகி, அந்த பெண்கள் குரூப் ஆஃப் பெண்கள் கூட்டம் வந்து ஒரு பொதுமக்கள் கூட்டமாக மாறி அந்த போராட்டத்தை முன்னேறி போகுது. புலிஸ் பீச் பீச் மே லாடியாங் சலானா சுரு கர் தேத்தி தி, புலிஸ் எப்படியாவது இந்த ஊர்வலத்தை தடுக்கணுன்ட்டு இடையில புகுந்து உங்களுக்கு லத்தி சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தர்ம தல்லேக்கு மோட்டு பர் ஆத்தே ஆத்தே ஜுலுஸ் டூட் கயா, இப்போ பார்த்தீங்கன்னா தர்ம தல்லேங்கிற அந்த டேர்னிங்கில் இந்த ஊர்வலம் வந்து உடையப்படுகிறது. அவர் லக்பக் 50 से 60 ஸ்திரீயாங் வஹீன் மோட் பர் பைட் கயி, 50லேருந்து 60 பெண்கள் அப்படியே அந்த டேர்னிங்கில் அப்படியே உக்காந்துடுறாங்க. ஸ்திரீயோं का एक भाग विमल प्रतिभा के नेतृत्व में आगे बढ़ा, விமல் பிரதிபா அவங்களுடைய தலைமையில் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இன்னும் முன்னேறி போகிறாங்க. உன்கோ பகுபாசார் கே மோட் பர் ரோக்கா கயா, பகுபாசார் அப்படிங்கிற அந்த டேர்னிங்கில் அந்த பெண்கள் ஸ்டாப் பண்ணப்படுறாங்க புலிஸ்னால. விர்ஜ்லால் கோயனகா ஒரு மதால்சா கோபி கிரஃப்தார் கியா கயா தா, இப்போ அந்த புலிஸ்காரங்க இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. कुल 105 स्त्रियों को गिरफ्तार किया गया था. टोटला 105 लेडीज़ை உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. बाद में रात 9 बजे सबको छोड़ दिया गया था. ஏன்னா 9 o'clock மேலே போலீஸ் ஸ்டேஷனில் லேடிஸ் இருக்கக்கூடாது, அதனால் அவங்க எல்லாரையுமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. कलकत्ता में इससे पहले इतनी स्त्रियों को एक साथ कभी गिरफ्तार नहीं किया गया था. இப்போ கல்கத்தா சிட்டியில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரே டைமில் இத்தனை லேடிஸை அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. டாக்டர் தாஸ் குப்தா, இப்போ இவரோட நேம் ரொம்ப இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. டாக்டர் தாஸ் குப்தா உன்கி தேக் ரேக் கர் ரஹே தே, அந்த இடத்துல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாரு. அவர் உன்கே ஃபோட்டோ கிஞ்சுவா ரஹே தே, அவங்கள எல்லாரையும் ஃபோட்டோ பிடிச்சிடுறாரு. ताकि அதனால தான் உங்களுக்கு பிரிட்டிஷ் சர்க்கார் கி க்ரூர்தா கோ துனியா கோ திகாயா ஜா சகே, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய அந்த க்ரூவல்ட்டியை இந்த வேர்ல்டுக்கு நம்மளையால் காட்ட முடிஞ்சிச்சு தாஸ் குப்தானால தான். உஸ் समय तो वहाँ 67 आदमी थे परंतु बाद में 103 तक पहुँच गए थे. அந்த இடத்துல அந்த டைமில் ஒரு 67 பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 103 பீப்புள்ஸ் அந்த இடத்துல ரீச் ஆகியிருந்திருக்காங்க. அத்தனை பேர் அங்கே காயப்பட்டிருக்கிறாங்க. இத்தனா சப் குச் பஹலே கபி நஹி ஹுவா தா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. லோகோன் கா ஐசா பிரச்சண்ட ரூப் பஹலே கிசி நே நஹி தேகா தா, மக்களினுடைய இப்படி ஒரு சீரியஸ்னஸை வந்து யாருமே பார்த்தது கிடையாது. பங்கால் யா கல்கத்தா கே நாம் பர் கலங்குதா, இப்போ கல்கத்தா அந்த சிட்டி மேலே ஒரு பிளாக் மார்க் இருந்திருக்கு. யஹாங் சுதந்திரதா கா கோயி காம் நஹி ஹோ ரஹா ஹை, ஃப்ரீடம்காக எந்த ஒரு ஒர்க்குமே இங்கே நடக்கலை அப்படின்ட்டு ஒரு பிளாக் மார்க் இருந்திருக்கு. ஆஜ் ஏ கலங் காஃபி ஹத் தக் துல் கயா, அந்த பிளாக் மார்க்கு இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு.
லோக் ஏ சோச்சனே லகே, மக்கள் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, யஹாங் பர் பி ஸ்வதந்திரதா கே விஷயமே காம் கியா ஜா சக்தா ஹை, இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீடம்காக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மக்கள் யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் இருந்திருக்கு. यह पाठ हमें अपनी स्वतंत्रता की रक्षा करने की प्रेरणा देता है. நம்மளுடைய ஃப்ரீடமை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த லெசன் நம்மளுக்கு தருது. यह संदेश भी देता है, இந்த மெசேஜையும் கொடுக்குது. संगठित होकर काम करने से, ஒரு யூனிட்டியாக நம்மளுடைய ஒர்க்கை செய்கிறப்ப कोई काम அசாத்திய நஹி ரஹ் ஜாத்தா ஹை, எதுவுமே இம்பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மெசேஜையும் இந்த பாடம் நம்ம சீதாராம் ஜி மூலியமாக அவருடைய மெமரிஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது.